காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. பிரதமர் மோடியின் வாகன பேரணிக்கு அனுமதி மறுத்ததை எதிர்த்த வழக்கு இன்று மாலை விசாரணைக்கு வருகிறது. கோவைக்கு பயணம் வர இருக்கின்ற பிரதமர் மோடி வாகன பேரணி நடத்த இருக்கும் நிலையில் அதற்கு கோவை காவல்துறை அனுமதி மறுத்ததற்கான காரணங்களையும் கோவை காவல்துறை கூறியிருந்தது. இந்நிலையில் அனுமதி மறுத்ததை எதிர்த்து தொடுக்கப்பட்ட வழக்கு இன்று மாலை விசாரணைக்கு வருகிறது. பிரதமர் மோடியின் வாகன பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சி அவசர வழக்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. இதில் இன்று மாலை உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்ற தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் முகேஷ் இணைந்திருக்கிறார். முகேஷ், அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது இந்த வழக்கு, விவரங்கள் என்ன? வரும் 18ஆம் தேதி கோவை வரக்கூடிய பிரதமர் மோடி வாகன பேரணி கலந்து கொள்ள இருக்கிறார். 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு கலந்து கொள்ள இந்த பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுத்தது. இதை எதிர்த்து கோவை மாவட்ட பாஜக தலைவரான ரமேஷ்குமார் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்காக முறையீடு செய்தார். அந்த முறையீட்டு மனுவை நீதிபதி ஆனந்த் தற்போது விசாரித்து முடித்திருக்கிறார். இந்த மனு விசாரணையின் பொழுது மனுதாரர் தரப்புல மூத்த வழக்கறிஞர் பால்கலகராஜ் ஆஜராகி 18ஆம் தேதி மாலை 5 மணிக்கு 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு பிரதமர் மோடி வாகன பேரணி செல்ல இருப்பதாகவும் இது தொடர்பாக அனுமதி கேட்டபோது காவல்துறை அனுமதி மறுத்திருப்பதால் அதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தினார். இந்த வாகன பேரணி என்பது ஒவ்வொரு முறையாக தமிழகத்திற்கு வரும்போதும் பேரணி செல்வது வழக்கமான ஒன்றுதான். ஆனால் திடீரென காவல்துறை அனுமதி மறுத்துள்ளதாகவும் வாதிடப்பட்டது. அப்போது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மீதன் 18ஆம் தேதி நிகழ்ச்சிக்கு 14ஆம் தேதியிடம் கடிதம் கொடுத்ததாகவும் அதே சமயம் 18, 19ஆம் தேதிகளில் பொதுத் தேர்வு உள்ளதால் கோவை பதற்றம் நிறைந்த பகுதியாக இருப்பதாலும் இந்த பாதுகாப்பு காரணங்களை கருத்தில் கொண்டிருக்கிற அடிப்படையில் தான் வாகன பேரணி செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக காவல்துறை தரப்பு தெரிவிக்கப்பட்டது. மேலும் பிரதமரின் சிறப்பு பாதுகாப்பு படையின் காவல்துறையிடம் தலையிடத்த அனுமதி கேட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது. இருதரப்பு விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஆனந்த் இன்று மாலை 4:30 மணிக்கு மேல் இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிப்பதாக கூறி வழக்கை சற்று நேரத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறார். பாதுகாப்பு காரணங்களும் சொல்லப்பட்டன, மாணவர்களுக்கு பரீட்சை நடக்கின்ற அந்த ஒரு காரணமும் சொல்லப்பட்டன. இந்த வாகன பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கு தற்பொழுது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. அவசர வழக்காக விசாரணையும் நடைபெற இருக்கிறது. பொதுவாக எந்த கட்சிக்குமே பேரணி நடத்த அனுமதி வழங்கப்படுவதில்லை என்று காவல்துறை தனது தரப்பு விளக்கத்தையும் சொல்லியிருக்கிறது. அப்படித்தான் நடைமுறையில் இருக்கிறதா? என்ன நடக்க வாய்ப்பு இருக்கிறது முகேஷ்? காவல்துறை தரப்பில் அளித்த விளக்கத்தை பொறுத்தவரை இது போன்ற பேரணிக்கு இந்த அனுமதி வழங்குவதில்லை என்ற ஒரு விளக்கத்தை தான் நீதிமன்றத்தில் அளித்திருக்கிறது. ஏற்கனவே ஆர்எஸ் அணிவகுப்பு பேரணி ஊர்வலங்கள் நடத்தப்பட்ட பொழுதும் இதே காரணத்தை தான் தெரிவித்திருந்து. இது மட்டுமல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரர்கள் அனுமதி கேட்கப்பட்ட பொழுதும் இதே நிலைப்பாடை தான் நிறுத்தும். கட்சி வழியாக நாங்கள் முடிவெடுக்கவில்லை என்று காவல்துறை தனது நிலைப்பாட்டில் உறுதியாக தான் இருந்து கொண்டிருந்தது. ஆனால் நீதிமன்றம் தான் அதை கருத்தில் கொண்டு சில நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்குவதற்கும் என்னென்ன மாதிரியான நிபந்தனைகளை பின்பற்ற வேண்டும் என்று காவல்துறை ஒரு உத்தரவை பிறப்பிக்கலாம் என்றும் அறிவுறுத்தி அந்த பேரணியோ அல்லது பொதுக்கூட்டத்திற்கோ அனுமதி வழங்கி வருகிறார்கள். அதே போல இந்த வாகன பேரணிக்கும் ஒரு நிபந்தனைகளுடன் கூடிய ஒரு அனுமதியாக நீதிபதி ஆனந்த் வழங்குவார் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய நன்றி முகேஷ். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.